Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினா என்னோட ஃப்ரிட்ஜ் டூர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக வந்து நான் பெருசா வந்து இதையும் வாங்கிட்டு ரொம்ப எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நான் வீடியோ எடுக்கல. நான் ரெகுலரா என்ன ஃபாலோ பண்றேனோ அதை தான் வந்து நான் இன்னைக்கு வீடியோல வந்து ஃபுல்லாவே வந்து காமிக்கிறேன். இது யூசுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபாலோ பண்ற விஷயம். இதுக்காக நான் மெனக்கெட்டோ எதுவுமே வந்து பண்ணல. இது எதுக்காக நீங்க வந்து இந்த வீடியோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோல அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காலையில் லேடிஸ் எப்படி வந்து சீக்கிரமாக வந்து ஒர்க்கை முடிக்கலாம், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து மஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மார்னிங் குக்கிங் வந்து சமைச்சு முடிக்கணும் அப்படின்னா இந்த ஐட்டம்ஸ் இருந்தால் போதுமானது. அதை எவ்வளோ நாளைக்கு வந்து அதிகமாக பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நான் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜ் கவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் கவர் வந்து போட்டிருக்கிறேன். அது பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்கேன். இது வெறும் வந்து 50 ருபீஸ், ஒரு ஜோடி வந்து 50 ருபீஸ்க்கு. ஆக்சுவலாக இது ஒரே ஒரு கலர் தான் இருந்தது. ஸோ இது ஒன்று மட்டும் நான் வந்து 25 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கினேன். இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜை ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுற ஒரு பழக்கம் வீட்டில் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ தட் நம்ம ஏதாவது வைக்கணும்னு வந்தால் இப்படி கீழே வைக்காமல் இந்த பேஸ்கெட்டில் போடுற மாதிரி இருக்கும். அதனால வந்து இங்கே வந்து இந்த ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இங்கே வந்து மெயினாக இப்போ வந்து வாட்சஸ் இருக்குது, வைப் வச்சுருக்கேன், நெயில் பாலிஷ் வந்து வைப் வச்சுருக்கேன். அது எதுக்கு வச்சுருக்கேன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்க சின்ன பசங்களோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோ போடணும்னா டக்குன்னு இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இங்கே வைக்கிற ஒரு பழக்கம் வரும். ஸோ கீழே விழுகாமல் கூட நம்ம இதை பாதுகாக்கலாம். ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஸ்விட்ச் போர்ட் இருக்குது. அது மேலே வந்து அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து ஒட்டி வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வாங்க இப்போ உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே டாப்பில் வந்து ஃப்ரீசரில் என்ன இருக்குது அப்படின்னா பயறு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பயறு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து திடீர்னு வந்து ஏதாவது என்ன சமைக்கிறது அப்படின்னே பிளான் இல்லாமல் இருக்கும். ஒரு பயறு வந்து ஊற வச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊற வச்சு வைக்கும்போது திடீர்னு இப்போ ஒரு குருமா வைக்கணும், இல்லை ஒரு சென்னா மசாலா வைக்கணும், கிரேவி வைக்கணும் அப்படின்றப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு பாருங்கள், நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு இந்த பயிர் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா காராமணியோ இல்லை சுண்டலோ மொச்சை இந்த மாதிரி என்ன பயிர் வேணும்னாலும் நம்ம வந்து டக்குன்னு காராமணி ஊற வைக்க தேவையில்லை. மற்ற பயிரெலாம் எந்த பயிர் வந்து ஊற வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஊற வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு குருமா வைக்கலாம். நான் சொன்ன மாதிரி கிரேவிஸ் இல்லை குழம்பு வைக்கிறது கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்டுன்னு நம்ம எடுத்து வச்சலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் ஆடை இருக்குது. ஸோ நெய் காய்ச்சறதுக்காக நான் எடுத்து வச்ச பாலாடை வந்து இங்கே வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து நம்ம பன்னீர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், பால் பாக்கெட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஹாஃப் தான் இருக்குது, ஃபுல்லாக இல்லை. ஸோ இங்கே வந்து ஐஸ் ட்ரே இருக்குது, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து வரிசையாக வந்து சின்ன சின்ன பவுல்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதிலெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஞ்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி வந்து என்ன இங்கே மேலேயும் கீழேயும் வந்துட்டு டிஷ்யூ போட்டுட்டு இப்படி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட கூட கொஞ்சம் நாளைக்கு வரும். ஸோ இதில் சீக்ரெட் என்ன, டிப்ஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ எல்லாருமே வந்து அந்த டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஷ்யூன்றது ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லி இல்லை, விலை கம்மி தான். ஆனால் அப்படி இருந்தால் கூட எத்தனை பேருக்கு வந்து அதை கரெக்டாக வாங்கி மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ அதை கூட நம்ம வாங்காமலே ஜஸ்ட் இந்த கிளாத் பேக் இருக்குது, அந்த கிளாத் பேக் யூஸ் பண்ணிட்டு கீழேயும் மேலேயும் கண்டிப்பாக வந்து கீழே ஒரு டிஷ்யூ போடணும், மேலே ஒரு டிஷ்யூ போடணும். இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது நார்மலாக இது ஒரு 1 வீக் 10 டேஸ் வருதுன்னா இஞ்சி வந்து எப்பயுமே கூட கொஞ்சம் நாளைக்கே வரும். மோர் தென் ஒரு 10 டேஸ்க்கு மேலேயுமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பவுலில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு பவுல் இருக்குது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். எனக்கு வந்து இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ பூண்டுமே வந்து நம்ம எல்லா சமையலுமே இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு வெங்காயம் தான். நான் இன்றைக்கி வந்து நிறைய வந்து உரிச்சு வைக்கலை. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறது வந்து கம்மியான டேஸ்க்கு தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன்.
பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன், சின்ன வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு இந்த ஆனியன்லாம் வந்து அதிகபட்சம் நாளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் உரிச்சு வைக்கக்கூடாது. ஸோ பூண்டுமே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் உமன் ஆயிருந்தீங்க இல்லைன்னா சீக்கிரமாக சமையல் ஆகிற எல்லா பெண்மணிகளுக்குமே வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வச்சுருக்கேன். அதாவது வீட்டிலே எடுத்த வெண்ணெய் தான். நெய் காய்ச்சும் போது ஃபஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துருவேன். அந்த வெண்ணெய் இது எல்லாமே பேலன்ஸ் தான். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு டூர் போடுறதுக்கு நான் எதுவுமே வந்து ரெடி பண்ணல, ஆர்கனைஸ் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து ஏற்கனவே எண்ணெய் என்கிட்ட இருந்தோ, ஜஸ்ட்டு வந்து ஒரு சடன் பிளான், அதனால வந்து அதை அப்படியே இருக்கிறத வந்து வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் மயோனைஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பின்னாடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து இன்னொரு இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். ஸோ ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக காய் மட்டும் நேற்று தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு காய் வாங்குறது கூட எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சமான வேலை. எங்கள் வீட்டிலே வந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் கூட இல்லை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அது காலையில் வந்து இங்கே பக்கத்தில் தான் முன்னே வந்து சந்தையில் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ரேட்டு கூட ஆனாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு பிடிச்ச எல்லா காய்களுமே பக்கத்தில் வந்து ஒரு கடையில் நிறைய காய்கள் அவைலபிளாக இருக்கும். எனக்கு இந்த பட்டாணி, மொச்சக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எப்பயுமே அங்கே அவைலபிளாக இருக்கும், சந்தையில் இருக்கிறதில்ல. ஸோ நான் அங்கேயே வந்து வாங்கிட்டேன் பக்கத்தில் இருக்கிற கடையில். ஸோ இந்த பச்சை மிளகாயுமே வாங்கிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் மேலேயும் கீழேயும் ஜஸ்ட் அந்த கிளாத் பேக் கலர்ஸ்லேயும் வரும், ஒயிட்லேயும் வரும். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் இந்த மாதிரி வந்து கிளாத் பேக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு டப்பா இருக்குது. மாவு வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நானே கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டிப்பேன். அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஒன்றும் இல்லை, தொக்கு, அதாவது இந்த வெந்தய குழம்பு இல்லை பூண்டு குழம்பு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து நல்லா திக்காக கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு எப்பயும்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கெலாம் நான் எதையுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப நாளைக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே பிடிக்காது. என்னோடய ஃப்ரிட்ஜில் ஒவ்வொரு பொருளுமே ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக் 10 days, அதுக்கு மேலே கிடையாது. இந்த தொக்கு வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாதத்தில் வந்து நம்மளுக்கு திடீர்னு எதுவுமே இல்லை, குழம்புமே இல்லை, சின்ன பசங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு சூப்பரான ஐட்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு. இந்த தக்காளி தொக்கு தான் வந்து நான் வந்து வச்சுருக்கிறேன். தக்காளி தொக்குமே நம்ம அது மாதிரி வெந்தய குழம்பு மாதிரி அந்த பேஸ்ட் மாதிரி இதையும் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ குழந்தைங்களும் வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஆக்சுவலாக காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ வீடியோஸ் உங்களுக்கு இதெல்லாம் வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ இதை வந்து வச்சிடலாம். ஸோ இது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அதாவது என்ன அப்படின்னா கருவேப்பிலை பொடி. ஸோ இப்போ மழை காலமாக இருக்குது, டெய்லி வந்து எத்தனை பேரால் வந்து கடைக்கு போய் எல்லாமே வாங்கிட்டு இருக்க முடியாது. இப்போ திடீர்னு வந்து கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வந்து எல்லா சமையலுக்குமே தேவையாக இருக்கும். நீங்கள் என்ன இப்போ ஒரு முறை கருவேப்பிலை வாங்குகிறோம், மறுபடியும் வந்து காலி ஆகுது, கொஞ்சமாக அந்த டப்பால் இருக்குன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் காய வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கடைக்கு போய் ஒவ்வொரு முறையும் வாங்குறதுக்கு பதிலாக இதை வந்து அப்பப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த கருவேப்பிலை பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி, அதாவது புளி பேஸ்ட் வந்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் புளி வேகலாம் வைக்கல, ஜஸ்ட் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு அப்படியே கரைச்சி வச்சுருக்கிறேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணவும் இல்லை, வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த புளி பேஸ்ட் வச்சுருக்கேன். நான் சொன்ன மாதிரி காலையில் வந்து நம்ம சீக்கிரமாக வேலையை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் முக்கியமான பொருட்களோ அது எல்லாமே வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் இருக்குது, இந்த தூக்குவாளியில் பால் இருக்குது. அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பேன். அதாவது மறுநாள் நம்மளுக்கு வந்து குக்கிங்க்கு என்ன ஐட்டம்ஸ் தேவையோ அந்த காயை வந்து கட் பண்ணி போட்டு வைக்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி மறுநாளைக்கு என்ன காய் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு தேவையோ அதை கட் பண்ணி இதில் போட்டு வைப்பேன். இதில் ஆக்சுவலாக வாழைப்பூ இருக்குது. இன்றைக்கி வந்து சண்டே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது நேற்றே வந்து கட் பண்ணி வச்சது. இது வந்து நாளைக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் வந்து இதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ காய் மறுநாளைக்கு கூட நம்ம என்ன சமைக்க போகிறோமோ முந்தின நாளே கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரே, இந்த பவுலில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சமான ஒரு விஷயம். என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பவுலும் சரி, இதில் இருக்கிற ஃப்ளார்ஸும் சரி. ஸோ இதில் வந்து ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டுக்கு யாராவது பெண்கள் வந்தாலோ இல்லை பூஜைக்கு நம்மளுக்கு திடீர்னு வந்து பூ வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பூக்கள் போட்டு வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதில் கூட நீங்கள் வந்து
மேலேயும் கீழேயும் நான் சொன்ன மாதிரி அந்த கிளாத்ஸ் வந்து போட்டு வச்சிங்கன்னா இன்னுமே வந்து பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கூட இந்த மாதிரி ரோசஸ் இருந்ததுன்னா பெண்கள் வந்து தலையில் வந்து எப்போயுமே டெய்லியும் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சாமிக்கும் வந்து நம்ம டெய்லியும் அப்பப்போ எப்போல்லாம் நம்ம வேணுமோ அப்போ வந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூ வந்து எப்போயுமே வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ இந்த ட்ரே வந்து எப்போயுமே காலி இல்லாமல் பார்த்துப்பேன். ஸோ அப்போ கொஞ்சம் பூ போட்டு வச்சுப்பேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் மைண்டுக்கு. ஸோ இங்கே வந்து பூ வச்சுருக்கிறேன். ஸோ கீழே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீழே வந்து காய்கறிகள் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்ன மாதிரி பிடிச்சமான காய், அதாவது பட்டாணி வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து க்ரீன் பீஸ் இருக்கும்போது நம்ம குருமா வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெரைட்டி ரைஸ் வைக்கிறோம், இல்லை எல்லாத்துலேயுமே இது சேர்க்கலாம். சும்மா கொஞ்சம் போல் இது பட்டாணி வந்து ஆக்சுவலாக இப்போ ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ கேஜி வந்து 200 rupees. அப்போ கூட நான் ஒரு 100 கிராம் வாங்கி இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். ஒரு 5-6 எடுத்து நம்ம வந்து ஒரு வெரைட்டி ரைஸ்லையோ இல்லை குருமாஸ்லையோ போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது என்னோட ஹேபிட். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காய்கறிகள்லாம் அடுத்து என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவைக்காய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பேக்கில் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். இந்த பேக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கடையில், நெட் பேக்ஸு இதில் போட்டு வச்சுருக்கேன். உங்களால் இது வாங்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி அந்த கிளாத் பேக்ஸ்லேயும் வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம். காய்கறிகள்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறிகள்லாம் வைக்கிறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் பாக்ஸில் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸ் வச்சுருக்கிறேன் இந்த பேக்கில். இங்கே கத்திரிக்காய் இருக்குது, ப்ளஸ் அடியில் வந்து பீட்ரூட்டும் இருக்குது, காலிஃப்ளவர், கோஸு, இங்கே பாகக்காய், ப்ளஸ் முள்ளங்கி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த காய்கள்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய நாளுக்கு ஸ்டோர் பண்ண மாட்டேன். 1 வீக்குக்கு எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுப்பேன். ஸோ இந்த காய்கறிகள்லாம் இருக்குது. இங்கே வந்து ஒரு கவர் வந்து யூஸ் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு இந்த பேக் வந்து கரெக்டாக இல்லை. இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக வாங்கின காய் மீதம் இருக்கும்ல, அதை வந்து இப்படி போட்டு வச்சுப்பேன். இதை வந்து டக்குன்னு வந்து ஃபஸ்ட்டே எடுத்து சமையல் பண்ணிடுவேன். ஒரு அவியலோ இல்லை காய்கறிகள்லாம் போட்டு ஏதாவது சமைக்க முடியும்னா இதெல்லாம் வாங்கிட்டு இதை உடனே எடுக்காமல் ஃபஸ்ட்டு அதை காலி பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மல்லி அல்ல புதினா கருவேப்பிலை இதெல்லாம் பேலன்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து துவையல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது ஒரு 2 டேஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படியே முடியல, ரொம்ப ஃபஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த காய்கறிகள்லாம் வந்து லைட்டாக ஒரு பாயிலிங் வாட்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு என்னோடய செடிகளுக்கு ஊற்றிடுவேன். அதே மாதிரி காய் வைக்கும்போது இந்த மாதிரி தான் பேக் போட்டு வைக்கணும்னு இல்லை. நான் சொன்ன மாதிரி கிளாத் பேக்கில் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு ஒரு கிளாத் பேக், பெரிய கிளாத் பேக்கை அடியில் கீழே வச்சுட்டு நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம். ஸோ தட் காய்கள்லாம் வந்து ரொம்ப நாளாகவே வரும். எதுவும் வாங்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ காய்கறி ஸ்டோரேஜ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ காய்கறி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை தான் இருக்குது. எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரே விஷயம் இந்த இடத்துல முட்டை ட்ரே, அதில் நானும் முட்டை தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் வச்சுருக்கேன். ஸோ பன்னீர் கிரேவியாக இருக்கட்டும், சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த மில்க் மேட் வந்து ரொம்பவே தேவைப்படும். அதுக்காக வந்து இந்த மில்க் மேட் வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கினா வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ வந்து நான் மில்க் மேடே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக வந்து கிரேவிஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி 10 இயர்ஸாக என் ஃப்ரிட்ஜில் இது இல்லை அப்படின்ற ஒரு நாளே வந்து இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ். நான் என்றைக்கு வந்து மேரேஜ் ஆகி வந்தேனோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நெயில் பாலிஷ்னால் ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இதை தவிர எந்த பொருளுமே வச்சது கிடையாது. மேலே வந்து அந்த வைப்ஸ் இருந்தது, எதுக்குன்னு சொன்னேன்ல, அது எதுக்கு தான். இங்கே ஒரு வைப்ஸ் இருக்கும் எப்பயுமே. ஃப்ரீக்வெண்ட்டாக நான் வந்து எப்படியும் ஒரு 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்னோடய நெயில் பாலிஷ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த வைப்ஸ் இருக்கும், எடுத்துகிட்டு நான் பாட்டு க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய டெஸ்க் மேட்சாக வந்து நெயில் பாலிஷ் போட்டுப்பேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள்ல வந்து இதுவும் ஒன்று. ஸோ இதில் வந்து எப்பயுமே நெயில் பாலிஷ் தவிர வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் இதில் இடமே கிடையாது. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேன் இருக்குது. ஸோ வந்து நல்ல வந்து ஒரு நாட்டு தேன் பாட்டில் தான் வந்து இது டாபர் ஹனியோடது. பட் இது வந்து டாபர் கிடையாது, இது வந்து ஒரு நாட்டு தேன் வாங்கினது. அது வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து காஃபி தூள் வந்து வைப்போம், பட் காஃபி தூள் வந்து காலி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் எதுவுமே வந்து இதுக்குன்னு வந்து பண்ணலை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக போடுறதுனால இதில் எதுவுமே ஃபில் பண்ணி வைக்கல. ஜஸ்ட் இதில் வந்து காஃபி தூள் வச்சுருப்பேன். வெளியில் வச்சா கட்டி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து காஃபி தூள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம், அது ஒரு பாட்டிலில் போட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரலாம். இங்கே வந்து நெல்லிக்காய் போட்டிருக்கேன். தண்ணிக்குள்ளே வந்து நெல்லிக்காய், என்னடா எல்லாருமே நெல்லிக்காய் லெமன்லாம் தண்ணியில் போடுறாங்கன்னு யோசிக்காதீங்க. நானும் ஃபஸ்ட்டு யோசித்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து ஏன்டா போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. இப்படி போட்டு வைக்கும்போது அதில் நிறையவே நாளுக்கு வந்து நெல்லிக்காயில் வந்து ரொம்பவே ஹெல்த்து. நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். இப்போ முடி ஊற்றுற ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களாம் வந்து கண்டினியூஸாக வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சில பேருக்கு அப்படியே சாப்பிட பிடிக்காதுன்னா நீங்கள் ஜூஸாக யூஸ் பண்ணி குடிக்கலாம்.
அதுக்காக தான் நான் நெல்லிக்காய் எப்பயுமே வச்சுருப்பேன் வீட்டில். கீழே வந்து பார்த்திங்கன்னா லெமன் வச்சுருக்கேன். லெமனுமே வந்து கம்பல்சரி வந்து எப்பயுமே இருக்கிற ஐட்டம். நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவைக்கு வந்து ஒரு ஜூஸாக இருக்கட்டும், இல்லை லெமன் ரைஸாக இருக்கட்டும், திடீர்னு எதுவும் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து லெமன் வந்து வச்சுட்டே இருப்பேன். கீழே கேரட் இதுவுமே தண்ணியில் போட்டு வைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப நாளைக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்படி வச்சிட்ருக்கிறேன். ஸோ லெமன் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு பாட்டிலில் தான் வைக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் கூட வச்சா கூட உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ நெல்லிக்காயும் அதே மாதிரி தான். இப்போ வந்து சீசன் இல்லை, அவ்வளோவா எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஸோ கீழே வந்து கேரட்டு வந்து குட்டி குட்டி கேரட்ஸ்லாம் வந்து இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து ஒரு டாகி இருக்குது, அதுக்கு வந்து நான்வெஜ் கொடுப்போம். இல்லாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட் போட்டு ரைஸ் வைப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து கேரட்டும் வந்து அதுக்கு மட்டும் இல்லை, என் பையனை கூட லைக் பண்ணி சாப்பிடுவான். ஸோ கேரட்டும் வந்து எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸில் வந்து தேங்காய் போட்டு வச்சுருக்கேன். தேங்காயுமே வந்து நம்மளுக்கு மார்னிங் குக்கிங்க்கு ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால வந்து தேங்காய் போட்டு ஒரு பாக்ஸில் வந்து எப்பயுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா ஆன் த ஸ்பாட் தேங்காய் உடச்சி எடுக்கணுன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இந்த 2 டப்பாவும் சேமாக இருக்கும். இதில் மல்லியும் புதினாவும் என்னோட வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக அப்படி. இங்கே வந்து கருவேப்பிலை மல்லி புதினா எல்லாமே வந்து மேலே நான் சொன்ன மாதிரி அந்த கிளாத் பேக் போட்டுட்டு உள்ளே வந்து அந்த ஐட்டம்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, இங்கே வந்து மல்லியும் புதினாவும் இருக்கும். ஸோ இதுவுமே அதே மாதிரி வந்து மேலேயும் கீழேயும் வந்து டிஷ்யூ போட்டுட்டு உள்ளே வந்து இந்த புதினாவும் மல்லியோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி, சமைக்கிறதுக்கே ஒரு ஆசையும் வரும். ஒரு 1 வீக் இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான இடத்துலேருந்து நம்ம வாங்கும் போதே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்து வாங்கிக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இன்கேஸ் ஏதாவது 1-2 இலை வந்து இதில் சரியில்லை அழுகிருந்ததுன்னா அது ஃபஸ்ட்லேயே வந்து எடுத்துடணும். வேஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து பாலாக்கிடும். ஸோ மல்லி இலையுமே வந்து அந்த மாதிரி மேலேயும் கீழேயும் டிஷ்யூ போட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாஸ் இருக்குது, சோயா சாஸ் ப்ளஸ் சில்லி, அப்புறம் டொமேட்டோ சாஸ். இங்கே வந்து ஒரு ஜாம் பாட்டில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்கேஸ் தேவைன்ற பட்சத்தில் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சில ஐட்டங்கள் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோம்மேட் ஜாம், நான் வந்து வீட்டிலே பண்ணது. இது வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணி பண்ணது. நம்ம ஆப்பிள் மட்டும் இல்லை, ஜாக் ஃப்ரூட் அதாவது பலாப்பழம் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்புறம் அன்னாச்சி பழம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் மில்க் பவுடர் இருக்குது இதில். ஸோ ஏற்கனவே வாங்கினது, இதுவுமே காலியாகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுடர் வாங்கினேன், அதை வந்து உள்ளே வச்சுருக்கேன். இப்போ பக்கத்தில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். தேங்காய் திருவி வைக்கும்போது நம்மளுக்கு பொரியலுக்கெல்லாம் நான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து திருவி போட்டு வச்சுருந்தோன்னா நல்லாயிருக்கும். டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு, குக்கிங் பண்ணுறதுக்கு காலையில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து காலியாகிற ஸ்டேஜ் தான், கொஞ்சம் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையாலாம் எதையுமே ரெடி பண்ண வைக்க மாட்டேன். மினிமம் ஒரு 3 டேஸ்லேருந்து ஒரு 5-6 டேஸ் தான் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அது பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தயிர். இந்த டப்பாவில் வந்து எப்பயுமே வந்து கேர்டு இருக்கும். கொஞ்சம் மழை டைமாக இருக்கிறதுனால அவ்வளோவா உரையலை, பட் இருந்தாலும் நான் காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்பயுமே வந்து தயிர் இருக்கும். இந்த டப்பாவில் தயிர் ஊற்றி வச்சுருப்போம். என் பையனுக்கு வந்து தயிர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவுமே எப்பயுமே வீட்டில் வந்து வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ், அதாவது ஈஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த பேக்கிங் பவுடர், வேறு என்ன இருக்குது, ஐசிங் சுகர் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இது பக்கத்தில் வச்சுருக்கேன். அது கூடவே இன்னும் கஸ்டர்ட் பவுடர் இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் நிறைய பாக்ஸஸ் இருந்தது, 2ஆக ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சு இந்த லேபிளில் வந்து எழுதி வச்சுருக்கேன். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். ஸோ ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து இது உள்ளே என்ன இருக்குன்னா, மேலே வந்து பேக்கிங்கும், கீழே வந்து கஸ்டர்ட் பவுடர் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து 2 பவுடர் ஐட்டம்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ் வந்து நிறைய ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சேன். இந்த மாதிரி ஒன்றுலையும் ஒவ்வொரு பவுடர் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் என்னோட மினி ஃப்ரிட்ஜ் டூர். இது உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.